கர்ணா, உன் அண்ணன் உன்னை நம்பினது வீண் போகல. அவரோட மரியாதையை நீ காப்பாத்திட்ட. என்ன, ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். காட்டுக்குள்ள நடந்த விஷயமே வேற என்ன. நான் உசுரோட வந்ததே பெருசு. கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன். உங்களுக்காக தான் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வரேன். 2 பேரும் ஒரே சமயத்துல புறவியோட வந்திருக்காங்க. முதல்ல புறவிக்கு பூஜை செஞ்சு அம்மனுக்கு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பேசுவோம். பூசாரி ஆரம்பிங்க. ஆகட்டுங்க ஐயா. என்னாச்சு பூசாரி? நீங்களே பாருங்க பணிக்கர். காட்டுக்குள்ளே என்ன கொல்ல பார்த்தல, அப்படி ஜெயிக்கணுமா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? ஹேய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இந்த வேலையை பார்த்ததே நீதான். கிருபாண்ணனுக்கு பரிவட்டம் கிடைச்சிடக்கூடாதுங்கிற வன்மத்துல நீதான் அதெல்லாம் பண்ணிருக்க. அதுல சந்தேகமே கிடையாது. உன்ன மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. ஒழுங்கா தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இந்த முதுகுல குத்துற புத்தி எல்லாம் உன்னோட நேருக்கு நேரா சண்டை போடுற வேண்டாங்க. அருவாளோட உன் ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்க. ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி நேரம் மோதி ஜெயிக்கணும்டா. என்னடா சொன்ன? ஏண்டா, பரிவட்டம் வேணும்னா நேரா கேட்க வேண்டியதானே? போனா போதுன்னு எங்க தாத்தாவே கொடுத்துருப்பாரு. நானும் சரின்னு போயிருப்பேன். காட்டுக்குள்ள தனியா போறப்ப இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன். எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவங்கடா நாங்க. என்னால அது முடியாம தானே இப்படி குதிரைய சேதாரம் பண்ணி வச்சிருக்க. கொஞ்சம் அமைதியா இருங்களேன். பாருமா, என்கிட்ட ஏன் சொல்ற? அவங்கிட்ட சொல்லு. கர்ணா, கொஞ்சம் பேசாம இருக்க போறியா இல்லையா? இந்த பாரு, நமக்கு பரிவட்டம் கிடைக்க கூடாதுன்னு இவன் தான் ஏதோ பண்றான். இந்த பாருங்க, கர்ணா தோக்குறாள் கிடையாது. கர்ணா சொன்ன மாதிரி இவன் தான் குதிரை ஏதோ பண்ணிருக்கான். 2 குடும்பமும் அமைதியா இருக்கீங்களா? இது கோவில், அம்மன் வாழ்ற இடம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் திருவிழா நடக்குது. அம்மன் முன்னாடி வச்சு சண்டை தேவையா? நெடுகுண்டமா? என்ன வாய பழகிறீங்க? ஊர்முறைன்னு சொன்னீங்க. அதான ஊர்முறை. பரிவட்டத்துல சண்டை வந்துருச்சு, நான் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அப்ப ஊர் வழக்கப்படி நெடுங்குண்டத்தை போடுங்க. இந்த பொண்ணு முடிஞ்சா நெடுங்குண்டத்துல இறங்கி வந்து பரிவட்டத்துல ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திரும்பவும் நெடுங்குண்டம் வேணும்னு சொன்னா அவ்வளவு பயம் இருக்குல்ல? நெடுங்குண்டம் வேண்டாம்னா பரிவட்டத்தை இறக்கட்டுங்க. இல்ல அந்த பொண்ணை நெடுங்குண்டத்துல இறங்க சொல்லுங்க. இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு மேல பேச ஒண்ணும் கிடையாது. அண்ணன் தெளிவா சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? எங்க தாத்தாவுக்காக நெடுங்குண்டத்துல நான் இறங்குறேன். திவ்யா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் தெரியாது. அவசரப்படாதம்மா. அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே. இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது.
பொண்ணுங்கன்னா என்ன இங்க இலக்காரமா? பொண்ணுங்க பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்களா? பணிக்கரே, நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் நெடுங்குண்டத்துல இறங்குறேன். பொண்ணுங்களால எதையும் சாதிக்க முடியும். நான் நிரூபிச்சு காட்டுறேன். அம்மா நீ நெடுங்குண்டத்தை பத்தி தெரியாம பேசுறம்மா. அது அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, நான் அதுல இறங்குறேன். அதான் அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவா சொல்லுதுல்ல, பொம்பளைங்களால முடியாது எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணிக்கிற? ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நெடுங்குண்டத்துல இறங்கி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. பரிவட்டம் அவங்களுக்கு தான், நீங்க ஒத்துக்கணும். முதல்ல இவ இறங்கி வரட்டும், நெடுங்குண்டத்தை போடு, அப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம். தாயே, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போதுமா. இது பரிவட்டத்துக்கான ஆட்டமா எனக்கு தெரியல. நீ ஒரு முடிவெடுத்துட்ட, நீ ஆட்டி வைக்கிற, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கட்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி உயிர்படி நடக்காம பார்த்துக்கலாம். திவ்யா, உனக்கு பரிவட்டம் கட்டணுங்கிறது தான் முதல்ல இருந்தே என் ஆசை. ஆனா இப்படி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இப்போ ஒன்னும் ஆகலையே தாத்தா. கண்டிப்பா நெடுங்குண்டத்துல நான் இறங்கி ஜெயிப்பேன். அந்த அம்மன் என்னை ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல திவ்யா, நெடுங்குண்டம் பத்தி பணிக்கர் சொன்னதை கேட்டல்ல, இதெல்லாம் உன்னால முடியுமா? ஏன் சித்தி முடியாது? நிச்சயமா என்னால முடியும். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் அம்மா உங்களை நம்பி தானே அனுப்புனேன். என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அவளே இறங்குறேன்றா, இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க? திவ்யாக்கா, எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு வேற வழி என்னன்னு தெரியல. இல்ல, திவ்யா நெடுங்குண்டம் இறங்க வேண்டாம். நான் நம்ம குடும்பத்துக்கு பரிவட்டம் வேண்டான்னு சொல்லிடுறேன். பரிவட்டம்னு அலையறானே ஒருத்தன், அவனே வாங்கி கட்டிக்கிட்டோம். என்ன தாத்தா நீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்திருக்காரு. நாம் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, பொம்பளைங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு.